கோவப்பட்டா நம்ம என்ன செய்கிறோம், தப்பாக எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்க யாரையே கோவப்படுத்தியிருக்கிறாங்க? கர்த்தரையே கோவப்படுத்தியிருக்கிறாங்க. கர்த்தர் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாளா? எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகிறாளா? எதுக்கு எடுத்தாலும் அவர் அவசரப்படுறவரா? இல்லை. எவ்வளோ பொறுமை உள்ளவர். அவரை போல பொறுமை இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது, எந்த தேவ தூதர்களுக்கும் கிடையாது. அப்பேற்பட்ட பொறுமை உள்ளவரை இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்க? கோவப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்போ மனுஷனானவன் யாரையே கோவப்படுத்தி வச்சுருக்கான்? கர்த்தரையே கோவப்படுத்தி வச்சுருக்கான். அப்போ மனுஷன் எவ்வளோ மோசமானவங்க பாரு. உலகத்தில் பொறுமைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தவரையே கோவப்படுத்தி வச்சுருக்காங்கன்னா அப்போ மனுஷர்கள் எவ்வளோ டேஞ்சரான ஆளுன்றதை யோசிச்சு பாருங்க. எந்த மிருக ஜீவனாக இயேசுவை கோவப்படுத்தினது உண்டா? எந்த மிருகங்கள், உலகத்தில் எத்தனையோ மிருகங்கள் இருக்குதுல்ல, அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்யலை? கோபப்படுத்தலை. வானம் கோபப்படுத்தலை, பூமி கோபப்படுத்தலை, சமுத்திரம் கோபப்படுத்தலை, உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் கோபப்படுத்தலை. ஆனால் யார் கோபப்படுத்தியிருக்கா? மனுஷர்கள், தேவ தூதர்கள். தேவ தூதர்களும் மனுஷர்களும் தான் என்ன பண்ணியிருக்காங்க? அவரை கோபப்படுத்தியிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ கோபப்படுத்தினால்